بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة وقال النبي صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் இந்த உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். நம் உயிரில் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாஹு தஆலா ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்னதமான இந்த மஸ்ஜிதில் அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தல்வானாக. அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாரோடு அன்பாக இருக்கின்றானோ அவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு மனிதன் நன்மைகள் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வீடு பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய மாளிகையினுடைய படியை அவனால் மிதிக்கவே முடியாது. இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் தௌஃபீக் என்கின்ற அவனுடைய பேரர்களை கொடுத்திருக்கின்றார் என்றால் அவருடைய வீடு பல மைல் தூரத்தில் இருந்தாலும் அதற்கென்று நேரம் எடுத்து சிரமம் பட்டு செலவழித்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை வந்து சேரக்கூடிய ஒருவராக அவர் ஆகிவிடுவார். அதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மைகள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் தேவை. அந்த நன்மைகளை தொடராக செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. ஒரு பாவத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்கின்ற பேரருள் தேவை. தொடராக பாவமான காரியங்களில் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் சென்ற போது அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையை இந்த உம்மத்தினருக்கு காணிக்கையாக எடுத்துக்கொண்டு திரும்பி வருகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு, அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினருக்கும் என்ன தந்திருக்கிறான் என்ற கேள்வியை கேட்டார்கள். ஸலா, தொழுகையை தந்திருக்கிறான், அந்த தொழுகையோடு என்னுடைய உம்மத்தை நான் சந்திக்க போகிறேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தினருக்கு என்னுடைய ஸலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினருக்கும் தொழுகையை தந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான்.
நானும் உங்களுக்கு உங்களுடைய உம்மத்தினருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு ஹதியாவை அன்பளிப்பை தருகிறேன், உங்களுடைய உம்மத்தினருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற இந்த தஸ்பீகை இந்த உம்மத்தினருக்கு கொடுத்து அனுப்பியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த தஸ்பீகிலே ஒரு வார்த்தை வருகிறது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதிலே நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்கள், முயற்சிக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், உழைத்து அதனை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்கிறீர்கள். சுவனத்தினுடைய பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு பல கதவுகளை அல்லாஹு தஆலா அலங்கரித்து வைத்திருக்கின்றான். சுவனம் நுழைவதற்கான ஒரு கதவுகளில் ஒன்றுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வாக்கியம் எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு வாசலாகும். நபிமார்கள் ஆசைப்படுகிறார்கள் அந்த வாசலினூடாக நுழைவதற்கு. அல்லாஹு தஆலா சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய தியாகத்தை கொண்டு அவனுடைய சோதனைகளை கொண்டு இப்ராஹிம் நபியை நான் என்னுடைய ஹலீலாக வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, என்னுடைய நண்பனாக நான் தெரிவு செய்து எடுத்துக்கொண்டேன். யார் ஒருவர் சோதனைகளின் போது பொறுமையோடு இருந்து சோதிப்பதற்கு தகுதியான ஒருவனாக அல்லாஹ் என்னை தெரிவு செய்திருக்கிறான் என்ற அடிப்படையில் யார் ஒருவர் சோதனைகளின் போது பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டார்களோ அந்த பொறுமையாளர்கள் செல்லுகின்ற நுழைகின்ற நுழைவாசல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நன்மைகள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் தேவை என்பதை போல ஒரு பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய பேரருள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை நாளிலே அல்லாஹு தஆலா என்னை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திக்க செய்திருக்கின்றான். ஒரு நாளினுடைய சந்திர கணக்கின் பிரகாரம் ஒரு நாள் ஆரம்பிப்பது சூரியன் மறைந்ததிலிருந்து அந்த நாள் ஆரம்பித்து விடும். வெள்ளிக்கிழமை இப்போது எங்களிடத்திலே வந்திருக்கிறது. மக்ரிபுடைய நேரம் சூரியன் மறைந்ததிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளை சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் உண்டான இந்த 24 மணி நேரங்களும் வெள்ளிக்கிழமைக்குரிய நாளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை இரவையிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படும். யார் ஒருவர் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவாரோ நாளை கியாமத்துடைய நாளில் அவர்களுக்காக நான் விசேஷமாக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்தி செய்து சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, உங்கள் மீது எவ்வாறு நாம் ஸலவாத்து சொல்லுவது? அந்த ஸலவாத்து சொல்லுகின்ற முறையையும் சொல்லிக் கொடுத்தார்கள். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صحيح முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஸலவாத், என் மீது இப்படி நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படும். அவர்களுக்காக நாளை கியாமத்துடைய நாளில் நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன், சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமை இரவிலே ஸலவாத்து சொல்லுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவிலே எங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா மறுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா சில மக்களை அவனுடைய பேரருளை கொண்டு அப்படியே அரவணைத்துக் கொள்ளுகின்றான்.
இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் அல்லாஹ் விடுவிக்கின்ற நாள் வெள்ளிக்கிழமை இரவு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையை அடைவதற்காக வியாழக்கிழமை நோன்பு நோற்ற நிலையிலேயே வெள்ளிக்கிழமை அடைந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், நபியே நாயகமே, திங்களிலும் வியாழனிலும் நீங்கள் வளமையாக நோன்பு நோற்று வருகிறீர்களே, என்ன காரணம்? அல்லாஹு தஆலா திங்கட்கிழமை என்னை நபியாக தெரிவு செய்தான். நான் திங்கட்கிழமையிலே பிறந்தேன். மட்டுமல்ல, திங்களிலும் வியாழனிலும் துர்ஃபஉ ஃபீஹில் அமால், அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் திங்களிலும் வியாழனிலும் நான் நோன்பு நோட்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு வியாழன் நோன்பு நோற்ற நிலையிலேயே வெள்ளிக்கிழமை அடைவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த ஒரு நாள் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் வெள்ளிக்கிழமை நாளினுடைய அமலுக்காக நாங்கள் இப்போது காத்து அமல் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய உன்னதமான ரஹ்மத் என்கின்ற பேரருளை கொண்டு அந்த சுவன பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட விடயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது. நபிகளாரை ஒரு சமூகத்தினுடைய தூதராக, ஒரு உம்மத்தினுடைய ஒரு நபியாக, யுத்தகலத்துக்கு செல்லுகின்ற போது ஒரு தளபதியாக, இப்படி பல பரிணாமங்களை கொண்டு நபிகளாரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இந்த குறுகிய நேரத்திற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதனை உங்களுக்கு முன்னால் நான் நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக திகழ்ந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தகப்பனாக வாழ்ந்து காட்டினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சிறந்த ஒரு பாட்டனாக வாழ்ந்து காட்டினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பனை தன்னுடைய வீட்டிலிருந்து எழுந்து வந்து வீட்டு வாசலிலே வரவேற்கக்கூடியவர்களாக காத்திருப்பார்கள். நபிகளார் அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்ததோடு அவர்களுடைய கையை பிடித்து முத்தமிடுவார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகளாருடைய கன்னங்களிலும் நெற்றியிலும் முத்தமிடுவார்கள். தான் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திலேயே நல்ல விரிப்பை விரித்து தன்னுடைய தந்தை அந்த இடத்தில் உட்கார வைப்பார்கள். அடுத்ததாக என்ன தெரியுமா, தந்தை அருகாமையிலே நெருக்கமாக உட்கார்ந்திருப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பாட்டன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தங்களுடைய இரண்டு கைகளும் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற அளவுக்கு நெருக்கமாக உட்கார்ந்திருப்பார்கள். ஒரு மகள் தன்னுடைய தாயை தகப்பனை எவ்வாறு வரவேற்க வேண்டும், எவ்வாறான உயர்ந்த இடத்தை தன்னுடைய வீட்டிலே கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 8 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் 18 ஆண்டுகள் நபிகளாருடைய வீட்டிலே வாழ்ந்த ஒரு சிறுவனாக வாழ்ந்தவர்கள். நபிகளாருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அப்படியே உற்று நோக்கி அவதானித்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்ற போது
மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தகப்பனாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அவர்களுடைய வருகை அறிந்த தகப்பன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடத்தில் இருந்து எழுந்தார்கள். வாசலுக்கு வெளியே ஓடி சென்று தன்னுடைய மகளுடைய 2 கைகளையும் பிடித்தார்கள். உள்ளே வரவேற்றார்கள். மகளுடைய கன்னத்திலும் அவருடைய நெற்றியிலும் முத்தமிட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோளிலே எப்போதும் ஒரு சால்வை இருந்து கொண்டே இருக்கும். அந்த சால்வையை எடுத்து அவர்கள் உட்கார்ந்த இடத்தில் அப்படி விரித்து விட்டு தன்னுடைய மகளை அதை உட்கார வைத்தார்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு பெற்றோராக இருக்கின்ற தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு வீட்டுக்கு வரவேற்க வேண்டும் என்பதனை கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பேர பிள்ளைகளோடு கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சி குலாவி இருக்கிறார்கள். சுஜூது செய்கின்ற போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபிகளாருடைய முதுகின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுவார்கள். குதிரை ஓட்டக்கூடிய சவாரி செய்யக்கூடியவர்களாக, குதிரை வீரர்களாக நபிகளாரை பயன்படுத்துகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது. முதுகிலிருந்து இறங்குகின்ற வரைக்கும் தன்னுடைய சுஜூதை நீளமாக்கினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேர குழந்தைகள் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார்கள். பிள்ளைகளும் அப்படித்தான் பாட்டன் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் பெற்றெடுத்த பெற்றோர்களை விட பாட்டன் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. யாரும் நூற்றாண்டுகளாக வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. அப்படி ஆசைப்பட்டால் இந்த உலகம் எங்களை விட்டு வைக்கப் போவதும் இல்லை. இந்த உலகத்திலே 100 வருடங்கள் 150 வருடங்கள் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்திருப்பான். சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் 70 வருடங்கள் தான், அவ்வளவுதான். மிச்சம் போனால் 1 2 70 80 போகுமே தவிர என் உம்மத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் 60 70 வருடங்கள் என்று எங்களுக்குரிய ஆயுளையும் நிர்ணயித்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய கூற்று உண்மையானது, அவர்கள் சொன்னது உண்மையானது என்று அல்லாஹு தஆலா நபிகளாருடைய ஆயுளை வைத்தே எங்களுக்கு உறுதிப்படுத்தினான். 63 ஆண்டுகளை இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் நமக்கு ஆசையாகத்தான் இருக்கும். ஒரு கட்டிடத்தை பார்த்தால் நமக்கு இந்த கட்டிடத்தை போல ஒரு பில்டிங் இருந்தால் ஆசையாக அதை வாங்கிக் கொள்வதற்கு ஆசைப்படுவோம். ஒரு மனிதன் ஒரு வாகனத்திலே செல்லுகின்ற போது அந்த வாகனத்தை பார்க்கிற போது எங்களுடைய மனம் ஆசைப்படும், இயல்பு. இந்த உலகத்தில் இருக்கின்ற எதை பார்த்தாலும் ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் அழகாகவே வைத்திருக்கின்றான். இந்த ஆசை என்பது பேராசையாக மாறுகிற போதுதான் அல்லாஹு தஆலா சொன்னான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். சொத்துக்களையும் செல்வங்களையும் பிள்ளைகளையும் பெற்று தன்னுடைய கையிலே இவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பேராசை மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபருக்கு போகின்ற வரைக்கும், அவன் கபரிலே கொண்டு போய் வைக்கப்படுகின்ற வரைக்கும் மனிதனுடைய உள்ளம் இப்படியாக ஒன்று இருந்தால் இன்னும் ஒன்று வேண்டும் என்ற பேராசை கொண்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே எங்களுடைய கண்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மதா வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகத்தை எதில் பார்த்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் இந்த முழு உலகமும் உங்களோட கை நிறைய கிடைப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பணம் 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 என்றே மனிதன் இன்று நேர காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். மழை வெயில் பாராமல் ஓடிக்கொண்டிருக்கிறான், உழைத்து கொண்டிருக்கிறான். மனைவி பிள்ளைகளோடு அவனுக்கு நேரம் கழிப்பதற்கு நேரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறான்.
ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பணத்தால் மாத்திரம் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. மர்அத்து சாலிஹா, உங்களுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைப்பாளையாக இருந்தால் அந்த மனைவியே இந்த முழு உலகத்தை விட இன்பமானவள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் 4 என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் அவனுடைய துனியாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? வல் மஸ்கனுல் வாஸி', கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக வாழ்வதற்கு அவர்களுக்கொன்று விசாலமான வீடு ஒன்று இருக்குமையாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சொந்தமான வீடு. ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற மூன்றாவது விடயம் என்ன தெரியுமா? வல் ஜாரு ஸாலிஹ், நல்ல அயல் வீட்டுக்காரர்கள், நல்ல குட் நேபர்ஸ். எங்கட வீடு எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருந்தாலும், அடுத்த வீட்டுக்காரனால் எங்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் நோவினைகளும் வறுமையாக இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், நிச்சயமாக அவன் முஃமின் அல்ல, அவன் முஃமின் அல்ல என்று 3 தடவைகள் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஃமின் அல்ல என்று சொல்லுகிறீர்கள், அவர்கள் யார் என்று கேட்டார்கள். யார் ஒருவன் தன்னுடைய சொல்லால் செயலால் நடத்தையினால் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அயல் வீட்டுக்காரருக்கு தொல்லைகளும் துன்பங்களும் நோவினையும் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவன் முஃமின் அல்ல என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நல்ல அயல் வீட்டுக்காரன், அவன் முஸ்லீமாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவனிடத்திலிருந்து எங்களுக்கு தொல்லைகள் இல்லை என்றால் நான் பாக்கியசாலி, நான் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் எடுத்த முயற்சி அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் என்பது அடையாளம். 4வது ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? வல் மர்கபுல் ஹனி, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக சவாரி செய்வதற்கு ஒரு குடும்ப வாகனம், ஃபேமிலி வெஹிக்கிள் ஒன்று அவங்களுக்கு சொந்தமாக இருக்குமையாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இந்த 4 மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனுக்கு சாலிஹான மனைவி அமையவில்லை என்றால், குடும்பமாக வாழ்வதற்கு ஒரு சொந்த வீடு இல்லை என்றால், நல்ல அயல் வீட்டுக்காரர்கள் இல்லை என்றால், குடும்பமே பயணம் செய்வதற்கான ஒரு குடும்ப வாகனம் ஒன்று இல்லை என்றால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியுமா? சந்தோஷத்தின் உச்சத்தை அவனால் அடைய முடியுமா? ஒன்றிருந்து ஒன்று இல்லை என்றால் எங்கோ ஒரு இடத்தில் அந்த குழப்பத்தை அவன் எதிர்நோக்க வேண்டி வரும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4 விடயங்களும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். இந்த 4 விடயங்களை எப்படி கேட்கணும் தெரியுமா? ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த துஆவை ஓதுவார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய துஆ எப்போதும் கேட்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் என்ன சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. சந்தோஷத்தை ஏற்படுத்துவது எதிலே இருக்கிறது அத்தனையும் கேட்டார்கள். இதைத்தா, அதைத்தா, இப்படித்தா, இத்தனைத்தா என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எண்ணிக்கைகளை கொண்டு நபிகளார் அவர்கள் கேட்கவில்லை. துனியாவுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருவது எதிலே இருக்கிறதோ ஃபித் துன்யா ஹஸனா, எல்லாவற்றையும் தாயா அல்லாஹ். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, உலகத்தில் சந்தோஷமாக கண்ணியமாக சமூக அந்தஸ்தோட நல்ல உயர்ந்த நிலையில கம்பீரமாக வாழ்ந்துட்டு ஆஹிராவில் போய்த்து நஷ்டவாளியாக சுற்றி திரியலுமா?
அங்கே இதை விட சந்தோஷமா இருக்கணும். அதனால் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிராவிலும் துனியாவை விட சந்தோஷமா வாழ வையா அல்லாஹ். மூன்றாவது கேட்டாங்க, வக்கினா அதாபன்னார், என்னையும் என் மனைவி பிள்ளைகள் என்ற குடும்பத்தை யா அல்லாஹ் நரக வேதனை விட்டு பாதுகாப்பாயா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சாலிஹான மனைவிமார்களை கொடுத்தான், வாழ்வதற்கு வீடு வாசல்களை கொடுத்தான். அவர்கள் மனைவி பிள்ளைகளோடு சில இடங்களுக்கு சவாரி செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கான சொந்த வாகனத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். நபிகளாருடைய ஆரம்ப கால வறுமையிலும் கஷ்டத்திலும் பட்டினியிலும் பசியிலும் இருந்தது. சில நாட்கள் 2-3 நாட்கள் கூட நபிகளாருடைய வீட்டின் அடுப்பு பற்ற முடியாத அளவுக்கு வறுமையில் வாழ்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்ற மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள் நபிகளாருடைய கையிலிருந்து சதக்காக்களை வாங்கி கொண்டு செல்லுவார்கள். நபிகளாருடைய கை சிவக்கின்ற அளவுக்கு நபிகளார் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோமே. நபிகளார் இடத்திலே வீட்டிலே கையிலே மடியிலே ஒன்றும் இல்லை என்றால் அவர்களால் எவ்வாறு கொடுக்க முடியும்? ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விடயங்களை வாழ்க்கையில் பெற்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எந்த நேரத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ഖൈറുക്കും ഖൈറുக்கும் லி அஹ்லிஹி வ அன ഖൈറുன் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அவங்களோட மனைவிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் சிறந்தவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் ஒரு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி இந்த உம்மத்தினருக்கு உறுதிப்படுத்தினார்கள். நான் கண்ணியமாக இருக்கிறேன், நான் நல்ல உயர்வான நிலையில இருக்கிறேன், மனைவி பிள்ளைகளோடு அன்பான கணவனாக இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த தகப்பனாக இருக்கிறேன் என்று தன்னை உறுதிப்படுத்தினார்கள். எங்களில் யாருக்கேனும் சொல்ல முடியுமா எங்களுடைய மனைவி என்னை பற்றி எப்படி சொல்ல போகிறாள், அவளுடைய மனதிலே என்னை பற்றி என்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய நடவடிக்கைகளை வைத்து, எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து மனைவியுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி ஒரு எண்ணம் பிறந்திருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி ஒரு நல்லெண்ணம் வந்திருக்க வேண்டும். அப்போது நாம் ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். ஒரு சிறந்த கணவன் யார் தெரியுமா? எந்த கணவன் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்ற போது ஒரு மனைவியானவள் வீட்டு வாசலுக்கு வந்து அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே போய் வாங்க, உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய பொருட்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானாக என்று ஒரு கணவனை வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு மனைவி வழியனுப்பி வைக்கிறாளோ அவன் சிறந்த கணவன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் தொழிலுக்கு போன கணவன் வீட்டுக்கு திரும்ப வருகிற போது கணவனுடைய வருகையை எதிர்பார்த்து தன்னை அழகுபடுத்தி அலங்கரித்து சுத்தமாக்கி கொண்டு இப்போ அவர் வார நேரமாச்சுன்னு சொல்லி வீட்டு வாசலை பார்த்து பார்த்து எந்த மனைவி கணவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாளோ அவன் ஒரு சிறந்த கணவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய மனைவியுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி என்ன எண்ணங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வீட்டில் இருக்கின்ற போது எங்களுடைய மனைவி சந்தோஷமாக இருக்கிறாளா, அல்லது நாம் வீட்டை விட்டு சென்ற அந்த சொற்ப வேளையில் தான் அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த உம்மத்தினருக்கு அறிவித்தார்கள். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே தங்க வேண்டிய தவணையின் போது என் வீட்டிலே தங்குவதற்காக நேரமாகி வருகிறார்கள். வந்த நபி அவர்கள் வீட்டின் கதவை மெதுவாக திறந்தார்கள். கதவை திறந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்தஅல ருவைதா, அவனோட காலில் அணிஞ்சிருக்கிற செருப்பை மெதுவாக கலட்டினாங்க. தூங்கி கொண்டிருக்கிற மனைவிக்கு அது இடையூறாக டிஸ்டர்பாக அமையக்கூடாது என்பதற்காக
அமைதியாக தன்னுடைய செருப்பை கலட்டினாங்க. அவங்க உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு துணியை, ஒரு போர்வை மெதுவா எடுத்து விரிச்சாங்க நிலத்துல. சும்ம ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவா கதவை திறந்து உள்ளுக்க வந்து வஹரஜ ருவைதா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்குள்ள வாராங்க. வந்து பார்த்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்குற மாதிரி இருக்கிறாங்க. ஆயிஷா சொன்னாங்க, நான் தூங்கல்ல, நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து கொண்டதுக்காக நான் சும்மா கண்ணு மூடி கொண்டிருந்தேன். தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கைகளை, செயற்பாடுகளை அப்படியே ஒரு மனைவியானவள் தூங்குவதை போல பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கணவன் உள்ளே வருகிறார், மெதுவாக கதவை திறந்தாங்க, செருப்பை மெதுவாக கலட்டி வச்சாங்க, உட்கார்றதுக்கு ஒரு சின்ன போர்வை விரிச்சாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த நபி அவங்க ரசூலுல்லாவை இப்போ அப்படியே ஆயிஷா நாய் பார்க்குறாங்க. இப்போ இவங்க படுக்கிறாங்களா இல்லாட்டி என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தவங்க திரும்ப எழும்பினாங்க, பக்கத்தில் வச்சு செருப்பு எடுத்தாங்க, கதவை மெதுவாக திறந்து மெதுவாக வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை பார்த்து கொண்டே இருந்துட்டு டக்குன்னு கண் முழிச்சு நினைச்சாங்க, இது இன்றைக்கு நம்ம வீட்டில் தங்க வேண்டிய நபி அவங்க எங்கே போகிறாங்க? பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போனாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போனாங்க, கபரடிக்கு போனாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. ஆயிஷா நாய் நினைச்சாங்க வேற மனைவியில வீட்டுக்கு போய்த்துருவாங்களோ, ஏண்ட தவணையில் ஏண்ட டேர்னில் இவங்க எங்கே போகிறாங்க. ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போனாங்க, கபரடிக்கு போனாங்க. போய் நின்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, கபர்வாசிகளுக்காக துவா செஞ்சாங்க. செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்ப வர்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு வேகமாக வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து தான் படுத்த படுக்கையில் படுத்துக்கொண்டு தன்னுடைய போர்வையால் போத்தி கொண்டு உள்ள அப்படியே மூச்சு வாங்கி கொண்டு இருக்குது ஆயிஷா நாயகி அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, உள்ள மூச்சுக்கு இருக்கு. கேட்டாங்க, ஆயிஷா ஓண்ட தவணையில் இன்னும் ஒருத்தரோட வீட்டுக்கு போய்த்திருவேண்டு நீ என்னை பின்தொடர்ந்தாயா? என்னை நீ ஏமாற்றக்கூடியவனாக நீ பார்க்க விரும்புகிறாயா? நிச்சயமாக நான் அந்த மாதிரி யாருக்கும் ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா கைருக்கும் லி அஹ்லி, உங்களை சிறந்தவன் நான் தான், என்னை போல ஒரு சிறந்த கணவனை எங்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த நேரத்தில் நபிகளாருடைய அரவணைப்பிலே வாழ்ந்தவர்கள். மனைவிமார்களோடு அன்பாக, இரக்கமாக, பாசமாக வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள் நாம் தொழிலுக்கு செல்ல முடியாமல், வீட்டை விட்டு வெளியேறி செல்ல முடியாத நிலையில் நோயாவி வருத்தத்தோடு நாம் ஒரு மூலையிலே படுத்து நாம் முணங்கி கொண்டிருக்கின்ற போது மனைவியானவள் படுகின்ற கஷ்டத்தை பாருங்கள். சுறுசுறுப்பாக ஓடியாடி வேலை செய்யக்கூடிய ஒருவர் வீட்டோட படுத்து கொண்டிருக்கிற நிலைமையை பார்த்த மனைவியால் சகிக்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனைவிமார்களோடு அன்பாக பாசமாக நடந்திருந்தார்கள். சக்கராத்துடைய வேதனையை நபிகளார் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனைவிமார்களையும் அழைத்து சொன்னார்கள், ஆயிஷா நாயுடைய வீட்டிலே நான் தங்குவதற்கு விரும்புகின்றேன், நீங்கள் எனக்கு எல்லோரும் அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது எல்லா மனைவிமார்களும் சொன்னார்கள், நபியே நாயகமே நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள், அங்கே வந்து உங்களுக்குரிய கடமைகளை நாம் செய்கிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். நேரம் சென்று கொண்டே இருக்கிறது, காலம் சென்று கொண்டே இருக்கிறது. வஃபாத்துக்கு முதல் நாள் இஷாவுடைய நேரம், மயக்க நிலையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். சற்று வேளையில் கண் விழிக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கமுற்று விடுகிறார்கள். அந்த மனைவிமாரில் ஒருவர் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளார் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று அப்படியே படுத்து கொண்டிருக்கிற போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உதவெடுத்துட்டு ஓடி போய்த்து 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய கணவனுக்கு வந்திருக்கிற இந்த நோய் வருத்தத்தை எனக்கு தாயா அல்லாஹ், என் கணவனுக்கு கொடுக்காத. இந்த துஆவை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா நபிகளாருடைய வருத்தத்தையும் வலியையும் குணப்படுத்தினான். நேரமாகிக் கொண்டே இருக்கிறது, நள்ளிரவு நேரம். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடிப்பமான ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தடிப்பான போர்வைக்கு மேல கையை வச்சு பார்க்குறாங்க, கடுமையான சூடாக இருக்குது. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உடம்பெல்லாம் அந்த அளவுக்கு நெருப்பாக கொதிக்குது. சொன்னாங்க, உங்க 2 பேருக்கு வரக்கூடிய வருத்தம் வலியும் எனக்கு ஒருத்தனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். உடனே சஃபியா ரலியல்லாஹு ஓடினாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய கணவனுக்கு இந்த வருத்தத்தையும் வலியையும் கொடுக்காத, எல்லா வருத்தத்தையும் வலியும் எனக்கு தாயா அல்லாஹ். ஒரு அன்பான மனைவியுடைய பாசத்தினுடைய அடையாளம் இது. மனைவியின் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொடுக்கின்ற போது நாம் இந்த உலக வாழ்க்கையில் அந்த மனைவியின் மூலமாக நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை கண்களால் கண்டே ஆகுவோம். ஒரு மனைவியானவள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ், என்னுடைய கணவனுடைய வருத்தத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் இந்த வலியைகளையும் போக்கிவிடு, எல்லாவற்றையும் எனக்கு தாயா அல்லாஹ், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுகமாக்கினான். மறுநாள் காலை நபிகளாருடைய வாழ்க்கையின் கடைசி நாள், திங்கட்கிழமை, பிறை 12ஆம் நாள். அதிகாலை தொழுகைக்காக மக்கள் எல்லாம், மதீனத்துடைய சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே நிறைந்திருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய அஸானை சொல்லி முடித்து விட்டார்கள். நபிகளார் அவர்கள் முஸல்லாவுக்கு வராமையின் காரணமாக எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் வலி கடுமையாகி கொண்டிருக்கிறது. கண் விழிக்கிறார்கள், மீண்டும் மயக்கமுறுகிறார்கள், கண் விழிக்கிறார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் உங்கள் தகப்பனாரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கைகளையும் பிடித்தார்கள். கடைசி தொழுகைக்காக நபிகளாரை சஃபிலே கொண்டு போய் நிறுத்துவதற்காக அவர்களை அப்படியே கொண்டு செல்லுகிறார்கள். நபிகளாருடைய 2 கால்களும் நிலத்தில் அப்படியே கோடு இழுத்து கொண்டு செல்லுகிறது. முன் சஃபில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் அன்றைய நாளினுடைய கடைசி ஃபஜ்ர் தொழுகை ஜமாஅத்தோடு தொழுது முடிக்கிறார்கள். வீட்டுக்கு வருகிறார்கள். வந்த நபி அவர்கள் வீட்டின் திரைச்சீலை எப்படி எட்டி பார்த்தார்கள். அதுதான் இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்த பார்வை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை. ஆயிஷா நாயுடைய மடியிலே தலை வைத்திருக்கிற போது நபிகளாருடைய வலி வருத்தம் கூடியதன் காரணமாக மீண்டும் மயக்கமுறுகின்ற நிலைக்கு போகிறார்கள். கண் விழித்து பார்க்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையை அறிந்து 3வது தடவை தொழுது துஆ கேட்பதற்காக முயற்சி செய்து இப்படியே கிளம்ப பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியின் கை, சஃபியாவுடைய கையை பிடித்து சொன்னார்கள், சஃபியா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் இப்போது கடந்து விட்டது. இப்போது உன்னுடைய துஆ கபூல் செய்யப்பட மாட்டாது. இன்னலில் மௌதி சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் அல்லாஹ் சக்கராத்தை வைத்திருக்கிறான். அந்த சக்கராத் இப்போது எனக்கு வந்திருக்கிறது. உன்னுடைய துஆ கபூல் செய்யப்பட மாட்டாது. நீ அல்லாஹ்விடத்தில் கேட்காதே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலை நேரத்தில் தன் மனைவிமார்களின் மூலமாக பெற்றுக்கொண்ட கண் குளிர்ச்சி. அதனால் சொன்னாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான மனைவியை இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களேயானால் உங்களோட கண் குளிர்ச்சியை நீங்கள் கண்களால் காண்பீர்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒரு கணவன் தன் மனைவியோட அன்பாக, இரக்கமாக, பாசமாக இப்படி வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறானோ, அந்த மனைவியானவள் கடமைக்காக 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்க மாட்டாள். இபாதத்துக்காகவே அவள் உட்காருவாள். என்னை கண் கலங்காமல் என்னை வாழ வைத்த என்னுடைய கணவனுக்காக இந்த 4 மாதங்கள் 10 நாட்கள் சாலிஹான பிள்ளைகளை தந்து இந்த உலகத்தில் என்னை ஒரு சிறந்த தாயாக என்னை இந்த பூமியிலே வாழ வைத்த என்னுடைய கணவனுக்காக இந்த 4 மாதங்களும் 10 நாட்கள் நான் உட்காருவேன். தியாகத்தோடு உட்காருவாள். அவள் தன்னை மறந்து விடுவாள். ஒவ்வொரு சுஜூதும், ஒவ்வொரு ருக்கூஉம், ஒவ்வொரு தொழுகையும், ஒவ்வொரு குர்ஆனும் கணவனுக்காகவே அவள் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கும். இல்லாத போது அவள் வெறுமனே கடமைக்காக இருப்பாள்.
நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பாள். 4 மாதங்கள் 10 நாட்கள் போனதற்கு பிறகு கணவனையும் மறந்து விடுவாள், மரணித்த திகதியும் மறந்து விடுவாள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஊருக்கு எப்படி நாட்டுக்கு எப்படி சிறந்தவனாக இருக்கிறேனோ அதே போல என்னுடைய வீட்டுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நான் சிறந்தவனாக இருக்கிறேன். அப்படி வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு அது கண் குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சாலிஹான மனைவியையும் நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொத்துக்களும் செல்வங்களும் கை நிறைய தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்வதற்கு வீடு இருக்கிறது, பயணம் செய்வதற்கு வாகனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சியை தொலைத்த நிலையிலே மனிதன் தட்டு தடமாறிக்கொண்டு முட்டி மோதிக்கொண்டு தடமாறுகிறான். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று மனிதன் தடமாறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையில் அந்த நிம்மதியை வைத்திருக்கிறான். அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும். நாம் வாழக்கூடிய அந்த குறுகிய காலத்தில் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்குரிய ஹக்குகளை உரிமைகளை கொடுத்து சிறந்த ஒரு கணவனாக நாம் வாழ்வோமையாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஆஹிராவுடைய பயணம் வெற்றிக்குரியதாக இருக்கும். நாம் மரணித்து மன்னரைக்கு சென்றாலும் நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் இருப்பதைப் போல சாலிஹான மனைவியும் நமக்காக துஆ செய்வார். இப்படியான ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்து மன்னரை வாசிகளாகிவிட்ட கபராளுடைய பாவங்களை மன்னித்து அவளை சொர்க்கத்தின் பூஞ்சோலிகளில் வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஸ்தாபகர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. மௌத் வரைக்கும் தொடராக அமல் செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு நிம்மதி உள்ளதாக சந்தோஷம் உள்ளதாக்கி வைப்பாயாக. எல்லா முஸ்லீம்களும் எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.